ஆன் பண்ணிட்டீங்களா? இந்த மைக் அங்க வைங்களேன். என்னன்னா, என்னடா டக்குனு லொகேஷன் சேஞ்ச் பண்ண என்னடா டக்குனு லொகேஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு பார்க்காதீங்க. இதான் டிஸ்டர்பன்ஸ் ஒண்ணு வந்துருச்சு. ஆ ஸோ இங்க வந்துட்டோம். இப்ப என்னன்னா, அந்த மைக்ல சார்ஜ் இல்ல. இப்போ ஒரு மைக் வச்சு தான் 2 பேரும் பேசப் போறோம். இட் ஹேப்பன்ஸ். அதான் லைஃப் வந்து அதான். நீங்க நெனைக்கிற மாதிரியே 100% வந்து நீங்க ஒரு விஷயம் நெனைக்கிற மாதிரியே நடக்கணும்னு இல்ல. என்ன பிரவீன்? அதான். அதுல அது பத்தின உங்க தாட்ஸ். அதுல இருந்து கன்டின்யூ பண்ணுவோம். இட்ஸ் எ ரா டாக். சத்தியமா நெனச்ச விஷயம் வந்து நெனச்ச மாரி கண்டிப்பா நடக்காது. எனக்குன்னா நடந்ததே இல்ல. நான் ஒரு விஷயம் நெனச்சுக்கிட்டு இருப்பேன். அது என்னமோ மாரி நடக்கும். சம்டைம்ஸ் வந்து அத விட பெட்டரா நடக்கும். அப்படி நடக்கிறப்ப ஓகே. அது நம்ம மைண்ட் வந்து ஏத்துக்கும் தான். நம்ம பிரெயின் ஆக்சுவலி அது இப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. பட் அந்த விஷயம் நடக்காம, அத விட குறைவா நடந்தாலோ, இல்லாட்டி அந்த விஷயம் நடக்காமயே போனா, நம்ம மாரி ஒரு மாரி எப்படி ஒரு சீட் பண்ணப்பட்ட ஒரு ஃபீலுக்கு போயிரும். சரியா? இப்ப அதுக்கும் இதுக்கும் எப்படி லிங்க் ஆகுதுன்னா, நம்ம ஒரு விஷயம் நெனச்சு வச்சிருப்போம். இப்படி நடந்துரும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிற டைம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஹிட் ஒண்ணு கிடைச்சிருது தானே டோபமைன் அப்படின்ட்டு. சரி அப்ப அந்த விஷயம் நடக்காட்டி வந்து அது ஒரு மாரி லேக் ஆஃப் எல்லாமே ஒரு இந்த இப்ப ஒரு வித்தியாசமான இப்ப மைண்ட். நான் ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் போன ரோ டாக் எபிசோட்ல. ஆக்சுவலா எனக்கு அதுதான் டவுன்ஃபாலா இருந்துச்சு. நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்திருப்பேன். நான் இப்படி ஒர்க் ஆயிருந்தா அப்படின்னு நான் பேசிட்டே இருந்தேன். அது ஒரு டோப்பமைன் தந்துச்சு. கடைசி டைம்ல அது ஒர்க் ஆகாம போகும்போது ஒரு மாரி இருந்துச்சு. அது அப்படிதான்.